ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கன்னிராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் விரயஸ்தானத்தில் முக்கியமான ஒரு சில கிரகநிலைகள் இருக்குது அப்படின்ற காரணத்தினால நீங்கள் நிதி நிர்வாகத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது தேவையில்லாத செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்பாராத செலவு, தேவையில்லாத செலவு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். திட்டமிடுங்க. திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதே போல் தொழில் ரீதியாக சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொழில் சாதகமாக இருந்தாலுமே கூட பயணங்கள் அப்படின்றது உங்களுக்கு இந்த டைமில் இருக்கிறதுனால அதனால் அலைச்சல், மனக்கசப்பு இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, நிதி மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு பிரச்சனைகளானது இருக்குது. சொல்லப்போனால் செலவு அப்படின்றது அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையுமே குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. கன்னிராசி நேயர்களே, தேவையில்லாத விரயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா வரவு செலவில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கணக்கை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடுகள் செய்யாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கம்மியாக செஞ்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் செய்யாதனால உங்களுக்கு அது ஆபத்தானதாக போய் முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரியாக செய்யணும் அப்படின்னா நிதானம் அவசியமானது. தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மிதமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவோ இல்லை எக்ஸ்ட்ராடினரியாவோ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே போல் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கும். ஸோ வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வேலை அதிகமாக கொடுப்பாங்க. கூட வேலை செய்யக்கூடியவங்களும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுக்கு சங்கடமான சூழ்நிலைகள்லாம் உருவாகிடும். மனக்கசப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே நிதானமாக இருந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுலேயும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது குடும்ப உறவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் இந்த டைமில் அனுசரித்து தான் போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. மேலும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாத கவலைகளை எல்லாம் தவிர்த்துடுங்க. தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் நோக்கி பயணிக்கிறது உங்களுடைய மனசுக்கு அமைதியை கொடுக்கும். இந்த மன அமைதியும் மன நிம்மதியும் தேடித்தான் எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்களும் அதுக்காக தயாராக இருந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக இருக்குது. ஏன்னா அதீத நம்பிக்கை உங்களுக்கு இப்போ இருக்கும். நெருங்கிய கூட்டாளிகளோ சக ஊழியர்களோ உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுலேயும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல கிரகநிலைகள் அப்படி நாணித்தனமும் அமர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் விரயத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இது என்ன பண்ணுன்னா ஒரு சில விஷயங்களை சண்டையை ஏற்படுத்தி கொடுத்துடும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கீங்களோ, சமநிலையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயத்திறன் மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்குமே திறமை இருக்கும். திறமை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்து வரத்துக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. அதுதான் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளையும் எடுக்கணும். அக்கறை செலுத்துங்க அதில். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய மனசை நீங்கள் அதுக்காக தயார்படுத்திக்கோங்க. நிதிநிலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும்.
இருந்தாலுமே கூட அந்த செலவுகளை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணணும். மேலும் விரைய செலவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எதிர்மறையான தாக்கங்களை தான் அதிக அளவு நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். செலவாகிக்கிட்டே போகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது வீட்லேயும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஸோ இந்த எதிர்மறை தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா சரியான திட்டமிடல் அவசியமானது. ஸோ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் எங்கே செலவாக போகுது அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து ஒரே ஒரு வழி. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாருக்கெல்லாம் பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக ப்ராப்ளம் இல்லை, அதனால் பயப்படாதீங்க. வேலை தொழில் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருக்குது. எப்படின்னா நிறைய பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். பயணம் சார்ந்த சிரமங்கள் உங்களுக்கு உடல் சோர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. ஸோ பிரகாசமான மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டைமில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சிம்மத்தில் இருக்கும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க ராசிக்கு நெருக்கத்தில் தான் வந்து இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் விலையுயர்ந்த பொருட்களை வந்து கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அப்படி வந்து கையாளக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை பார்ப்பீங்க. கழுத்து இல்லைன்னா சுளுக்கு பிடிக்கிறது, தோள்பட்டை இந்த மாதிரியான பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முக்கியமான பொருட்களை எல்லாம் எங்கேயும் வச்சுட்டு நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நினைவுத்திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் அந்யோன்யத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அந்த டைமில் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பணம் வந்து வராது அப்படின்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பண வரவெல்லாம் இருக்குங்க. அதாவது பண வரவு இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் தைரியமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிவிட்டேன், விரயஸ்தானத்தில் கிரகநிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது அந்த பணம் வந்தது இடம் தெரியாமல் திரும்ப உங்களுக்கு செலவாகி போயிடும். அதனால் பண வரவு இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் அதுக்கு பாட்டில் செலவு பண்ணிடாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கடனாக மாறிடும். இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே கூட அடுத்த மாதம் அதுவே உங்களுக்கு பாரமாக மாறிடும். அதனால் எந்த ஒரு செலவையுமே வந்து திட்டமிட்டு பண்ணுங்கள். பணவரவு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஸோ திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி யோகம் உங்களுக்கு தாங்க, வேறு யாருக்கும் கிடையாது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய இந்த விரயங்கள் சுப விரயங்களாக வந்து கண்டிப்பாக இருக்குது. அதாவது சுப விரயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஆடை வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக மாற்றம் இருக்க போகுது. இந்த மாற்றம் உங்களுக்கு எதில் இருக்கும்? தொழிலில் மாற்றம் கிடைக்கலாம், உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கலாம், இல்லை வியாபாரத்தில் மாற்றம் கிடைக்கலாம். இப்படி எதிலெல்லாம் நீங்கள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள் தான் வந்து இருக்க போகுதுங்க. கூடவே மேல் அதிகாரிகளுடைய முழுமையான நம்பிக்கையை நீங்கள் இப்போ வந்து பெறுவீங்க. ஸோ வேலை தொழில் அப்படின்னே இருக்காமல் தயவு செஞ்சு உங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சமாவது வந்து சிந்திக்கணும். ஏன்னா வேலை மட்டுமே வந்து போதுமானது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களை பற்றி நீங்கள் எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நான் வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற எளிமையான பரிகாரங்களும் வழிபாடுகளும் நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியினுடைய உறவில் நிறைய பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கும்.
ஸோ தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், சரியான புரிதல் இல்லாமல் போகிறது, இந்த ஒரு காரணங்களாலேயே இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரிவுகளை வந்து பார்த்துருப்பீங்க. இல்ல, இல்ல. நான் வந்து இனிமேட்டுக்கு வாழவே மாட்டேன். நான் விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு விவாகரத்து வரைக்கும் நீங்க போயிருக்கக்கூடியவங்க கூட, இப்போ ஒரு மேஜிக் நடந்த மாரி மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ கன்னிராசி நேயர்கள் அதனால வந்து பயப்படாதீங்க. யாரும் இந்த மாரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்காக ஏற்கப் போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். அதே மாரி ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட கவனத்தோடு இருந்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சிறப்பான வழிகளாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்ல பலன். அதே மாதிரி விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு இன்னும் ஏற்றத்தை வந்து கொடுக்குங்க. ஸோ ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலம் இது எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் உங்களுக்கு ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த இறைவனை வழிபாடுகள் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக மாற்றம் அப்படின்றது உறுதியாக கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் இதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வேளையில் ஏழைகளுக்கு வந்து நீங்கள் உணவு வந்து தானமாக வாங்கி கொடுங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரம் என்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, பெருசாக உங்களுக்கு விரயத்தில் இருந்து பாதுகாக்கும். வரக்கூடிய பெரிய ஆபத்தில், பெரிய செலவுல இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தானத்துக்கு இணையான ஒரு தானம் இன்னுமே இது வரைக்கும் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ பசித்தாருக்கு நம்ம பசிப்பினி போக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து காப்பாற்றி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தானத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும்.